ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு சேர்த்து வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதை அந்த மடலெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற பூவை உதுத்து விட்டு அதை க்ளீன் பண்ணணும். இதில் இதை வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய வேலை. ஆனாலும் தோற்பு சுவை உடம்புக்கு ரொம்ப அவசியங்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த பூவை க்ளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு நரம்பு மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் மாதிரி 2 பார்ட் இருக்கும். சின்னதாக ஒன்று இருக்கும் வட்டமாக, இன்னொன்று கொஞ்சம் நீளமாக இருக்கும். அந்த 3ஐயும் எடுத்துடணும். எடுத்துட்டு தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு 1-2 அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கூட்டாக செய்யலாம். வழக்கமாக தாளித்து விட்ற மாதிரி தான். வானல் வச்சு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தோற்பு சுவை நம்ம கசப்பு கூட அதிகமாக எடுத்துப்போம். ஆனால் தோற்பு பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். ஆனால் எடுத்துக்கணும். வெங்காயம், பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கி விடணும். அது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிச்சுன்னா அதன் பிறகு நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டு வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அறுசுவை உணவுகளில் தோற்பு சுவை வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வேக விட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே குக் ஆகிடும். நல்லா குக் ஆன அப்புறம் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு நான் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்காக தேவையான அளவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு திக்காக வந்துடும். வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இதோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் அது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டு டேஸ்ட் பார்த்து இறக்கிக்கலாம். சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி தோற்பு சுவையுடைய வாழைப்பூ செய்து சாப்பிடுங்க. பாய், see you.